டெல்லியில பாத்தீங்கன்னா 30 அப்பாவி பெண்களை கொலை செய்து அவர்களின் இறந்த உடலுடன் காமத்தை வெளிப்படுத்திய ஒரு கொடூர தொடர் கொலையாளி 35 வயதான ரவீந்தர் குமார். இவர் பாத்தீங்கன்னா கடந்த 2014ஆம் ஆண்டு 2.5 வயது அப்பாவி சிறுமி திடீரென காணாமலும் போயிருக்காங்க. சில மணி நேரம் கழித்து பாத்தீங்கன்னா சிறுமியின் உடல் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பாக ரவீந்திரகுமாரை கைது செய்து போலீசார் விசாரிக்கையில பாத்தீங்கன்னா இதுவரை 30 சிறுமிகளை பலிகடாக ஆக்கியுள்ளதாகவும் அந்த அரக்கன் ஒப்புக்கொண்டிருக்காரு. ரவீந்திரனின் இலக்கு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் 6 முதல் 15 வயதுக்குட்பட்ட சிறுமிகள். அவரை கைது செய்யாத போது ஒரு கொலை வழக்கு மட்டுமே விசாரணையில இருந்திருக்கு. ஆனால் ரவீந்திரன் மனம் திறந்து பல திகிலூட்டும் உண்மைகளையும் வெளிப்படுத்தியிருக்காரு என்று காவல்துறை தரப்புல இருந்து கூறியிருக்காங்க. மேலும் பாத்தீங்கன்னா ரவீந்திரகுமாரின் வாக்குமூலத்துல நான் குழந்தைகளை கடத்தி பாலியல் பலாத்காரம் செய்து பின்னர் அவர்களை கொலை செய்வேன், இறந்த உடல்களுடன் கூட பாலியல் பலாத்காரம் செய்வேன், அதை செய்வதில் தான் மகிழ்ச்சியும் அடைந்தேன் எனவும் அவர் கூறியிருக்காரு. இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த காவல்துறையுமே பாத்தீங்கன்னா அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. போலீசார் மேல் விசாரணையில ரவீந்திரன் தினமும் மாலையில் வீட்டிலிருந்து வெளியேறும் போது மது அல்லது போதைப் பொருள் உபயோகிப்பது வழக்கம். பிறகு பாத்தீங்கன்னா தனது இலக்கை தேடி ஒரு நாளைக்கு 40 கிலோமீட்டர் வரை நடந்தே சென்று பெண்கள் பணம் அல்லது இனிப்புகளை கொடுத்து ஒதுக்குப்புறமான இடத்திற்கு அழைத்து சென்று பாலியல் பலாத்காரம் செய்து அவர்களை கொல்லுவது வழக்கம். மேலும் பலமுறை இறந்த உடல்களை கூட பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார். இந்த நபர் பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ரவீந்திரகுமார் கூலி தொழிலாளி குடும்பத்தை சேர்ந்தவர். இவரது தந்தை ஒரு பிளம்பரு மற்றும் தாயார் வீட்டு வேலைக்கு செல்வது வழக்கம். ரவீந்திரகுமார் வேலை தேடி 2008ஆம் ஆண்டு டெல்லிக்கு வந்த நிலையில போதைப் பொருட்கள் மற்றும் ஆபாச படங்களுக்கு அடிமையாகி இருக்காரு. அதே ஆண்டுல ஒரு சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்து கொலையும் செய்திருக்காரு. இந்த வழக்கில் அவர் பிடிபடவில்லை என்றவுடன் அவருக்கு தைரியமும் அதிகரிச்சிருக்கு. கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் முறையாக ரவீந்திரரை போலீசார் கைது செய்திருக்காங்க. மேலும் போதுமான ஆதாரங்கள் இல்லாததால நீதிமன்றம் அவரை விடுவித்திருக்கு. பிறகு 2015ஆம் ஆண்டு 6 வயது சிறுமியை கடத்தி கொன்ற வழக்கில் மீண்டும் அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. இருந்த சிறுமியின் உடலிலும் தலையிலும் காயங்கள், உதடுகளில் பற்கள் அடையாளங்களும் காணப்பட்டிருக்கு. மேலும் சிறுமி மூச்சு திணறல் காரணமாக மரணம் அடைந்திருக்கார் என பிரேத பரிசோதனை அறிக்கையில தெளிவாகி இருக்கு. மேலும் 2023ஆம் ஆண்டில் நீதிமன்றம் அவருக்கு ஆயுள் தண்டனையும் விதித்திருக்கு. சோ இவ்வளவு குற்றங்களை செய்த நபருக்கு ஆயுள் தண்டனை விதித்தது ஒரு சரியான தீர்ப்பா என்று மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மேலும் இது போன்ற குற்ற சம்பவங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும்.